இறையூழியரே லூயிஸ் சவினியேன் துப்புயி தந்தையே, பணியினை தொடர உதவிடுவாய், எங்கள் சபையினை காத்திட. இவர் மறைபரப்பு பணி செய்ய ஆவல் மிக கொண்டார். இது குறித்து ஆயர் அவர்களை சந்தித்து உரையாடினார். முதலில் இவரது உடல் பலவீனத்தை அறிந்த ஆயர் அனுமதி அளிக்க மறுத்தார். அதன் பின் துப்புயி அடிகளின் மன வலிமையையும் இறை விருப்பத்தையும் உணர்ந்த ஆயர் மகிழ்வோடு அவரை மறைபரப்பு பணி செய்ய அனுப்பி வைத்தார். குறைகள் நீக்கிட, கரைகள் போக்கிட, பெண்கள் விடுதலை மற்றும் உரிமைகள் காத்திட திருவுளம் கொண்ட தந்தையாம் கடவுள் தந்தார் எம் தந்தையை தரணி செழிக்க. அன்பும் பாசமும் அளவிலா நேசமும் ஓயா உழைப்பும் ஒருங்கே அமைந்த ஒப்பில்லா தந்தை இறையடியார் லூயிஸ் சவேனியன் துப்புயி அவர்கள் 1852ஆம் ஆண்டு வின்சென்ட் தே பால் சபையை தொடங்கி ஏழை எளிய மனிதர்கள் வாழ்வில் ஏற்றம் காண அயராது உழைத்தார். எமது அன்பு தந்தையின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஏழைகளை நேசி, எதையும் தாங்கும் இதயம் பெறுவாய், வறுமையை நேசி, வல்லமை நிறைந்தவனாவாய், குருடரை நேசி, குலவிளக்காய் மாறுவாய், ஆதரவற்றோரை நேசி, அமுத சுரப்பியாக மாறுவாய், விதவைகளை நேசி, வீரம் உனது சொத்தாகும், மாற்றுத்திறனாளிகளை நேசி, மாண்புடை மனிதனாவாய் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஏழை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒடுக்கப்பட்ட மற்றும் உரிமை இழந்த பெண்களுக்கு பணியாற்றுவதற்காக 9/7/1979 எமது இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி சமூக சேவை மையம் கோலாஸ் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவே சமூக சேவைக்கென சபையில் நிறுவப்பட்ட முதல் நிறுவனம் ஆகும். வீரப்பெண்ணே
தற்பொழுது எமது நிறுவனத்தின் கீழ் நடைபெறும் பணிகள்: குழந்தைகள் தத்தெடுப்பு மையம், 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு மையம், படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கான காப்பகம், பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி, மழலையர் பகல் நேர பராமரிப்பு மையம், வாகை மரச்செக்கு எண்ணெய் தயாரிக்கும் பணி, பாக்குமட்டை தட்டு தயாரிக்கும் பணி மற்றும் கட்டைப்பை தாம்பூலப்பை தயாரிக்கும் பணி மூலம் பெண்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகிறது. சமூகத்தின் விடியலை மாறிவிடு, மடமையை நெருப்பாலே குளித்து விடு, சமூகத்தின் விடியலை மாறிவிடு. சூரியனே சூரியனே உன்னை ஈக்கள் மொய்க்க எண்ணுவதா? வாகைப்பூ நீ வாகைப்பூ நீ நெருக்கம் பூவாயாவதா? வண்ணங்கள் குழைச்சிட்ட வானவில்லை இருட்டு மின்னலாய் உருகுவதா? வைகரை விளக்க விடியலின் முகமே தடம் பார்த்து நடக்காமல் தடம் பார்த்து நடைபோடு கண்ணே கண்ணே. எழுந்து வா பெண்ணே எழுந்து வா, எழுந்து வா பெண்ணே எழுந்து வா, எழுந்து வா பெண்ணே எழுந்து வா, எழுந்து வா பெண்ணே எழுந்து வா. கிராமப்புறங்களில் கல்வியில் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கு 8 கிராமங்களில் மாலை நேர கல்வி மையம் அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 320 மாணவ மாணவிகள் இம்மையம் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். அயல்நாட்டு நிதி உதவி மூலம் ஆண்டுதோறும் 40 பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும். பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும். மாற்றம் என்பதை உருவாக்கு, வெற்றியை கனவில் பருவாக்கு. மாற்றம் என்பதை உருவாக்கு, வெற்றியை கனவில் அருவாக்கு. வாழ்க்கை என்பது வெறும் காகிதம், அதிமுறைமையும் ஆயுதம். பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும். பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும். வீராரெட்டிக்குப்பம் கிராமத்தில் இளம் பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு சுய தொழில் செய்ய இலவச தையல் பயிற்சி வழங்கப்படுகிறது. வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அவர்களின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு அரசிடமிருந்து அவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் சலுகைகள் பெற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு கிராம முன்னேற்ற பணிகளும் செய்து வரப்படுகிறது. இவ்வாறாக எமது நிறுவனர் தந்தையின் கனவுகள் எமது பணிகள் மூலம் நனவாக்கப்பட்டு வருகிறது. வாழ்க்கை என்பது போர்க்களமே, மோதி பார்ப்போம் அனுதினமே. இலை கிழங்கு வெற்றி நாட்ட கருளைத்த கனலா களமாட. வா பெண்ணே வா, இந்த பூமி உன்னை என்று பார்க்க எடுத்து வா. வா பெண்ணே வா, இந்த பூமி உன்னை என்று பார்க்க எடுத்து வா. வா பெண்ணே
ஜாய்ஹோம் இல்லத்தில் உள்ள குழந்தை பிருந்தாவானது 3 மாத குழந்தையாக இருக்கும்போது இருதய நோயால் பாதிக்கப்பட்டு மிகுந்த மூச்சு விட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தது. நமது அன்பு தகப்பனார் அவரின் கல்லறையில் வைத்து அன்பு குழந்தையை கொண்டு போய் வேண்டியதின் பேரில் கடந்த மாதம் 16ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நன்முறையில் இருதய அறுவை சிகிச்சை முடிந்து குழந்தை ஆரோக்கியத்தோடு இருக்கின்றார். அதோடு அவள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான கற்றுக் கொடுப்பதற்கான ப்ராசஸும் நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறை ஊழியர் லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளார் ஜெபம். எங்கள் மீட்பரான இயேசுவே, மீட்பின் நற்செய்தியை உலகிற்கு, சிறப்பாக இந்திய நாட்டிற்கு எடுத்துக் கூற இறை ஊழியர் லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளாரை தெரிந்து கொள்கிறேன். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மீது அணைய அன்பும் பிறநல தொண்டில் தனியா தியாகம் கொண்டு தியாகதிகமாய் திகழ்ந்த இறையுடைய லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளாரை நற்செய்தி பணியாளராகவும் புதுவை மரியன்னையின் தூய இதய சபை நிறுவனராகவும் ஏற்படுத்தினீர். உமது அருமை மகிழ்ச்சிக்காக இறை ஊழியர் லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளாரை அருளாளாக உயர்த்தும்படி உமக்கு என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் அன்னையாகிய மரியன்னையின் தூயமே, உம் திருமகன் நாங்கள் கேட்கும் வரத்தை உம் அடியாராகிய லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளாருக்கு பெற்று தந்தருளும். ஆமென். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தமதாக்கிட இறை மனித அன்பினால் உந்தப்பட்டு இந்திய மண்ணிலே வேத போதகராக பணியாற்றிய இனிய தந்தை இறையடியார் லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளார் வழியாக எமது இமாக்குலேட் சமூக பணி மையம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு எம் நன்றி மலர்களை சமர்ப்பணமாக்குகிறோம்.